கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். இந்த நாள் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற நாள். வியாதிப்பட்டுடைய வியாதியை கர்த்தர் குணமாக்குகிற நாள். நடக்காதுன்னு சொல்லுகிற காரியங்கள் இன்றைக்கு நடக்கிற நாள். உங்கள் கண்ணீர் துடைக்கப்படுகிற நாள். முக்கியமான நல்ல நிகழ்வுகளை இன்றைக்கு நீங்கள் செய்து முடிக்கிற நாள். உங்கள் பிரயாணங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிற நாள். உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை கர்த்தர் கொண்டு வருகிற நாள். நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுப்பதற்கு ஆண்டவர் கிரியை செய்கிற நாள். உங்கள் தற்கொலை எண்ணம் மாறுகிற நாள். மறக்க வேண்டாம், அப்படியே கர்த்தர் செய்வார். அவருடைய வார்த்தை அப்படியே நிறைவேறும். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனம் யோபு 9:10. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். இன்றைய ஜீவார்த்தையின் தலைப்பு எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு என்னென்ன காரியங்கள் தேவைப்படுதோ அதெல்லாம் அவர் நமக்கு செய்து கொடுப்பதற்கு போதுமானவர். ஆனால் அவர் எப்படி செய்கிறாராம்? எண்ணி முடியாத அதிசயங்கள். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும் அவர் செய்கிற அதிசயங்களை, அற்புதங்களை கணக்கு பார்த்தால் எண்ணி முடியாது. அந்த அளவுக்கு நிறைய காரியங்கள் அவர் செய்வார் என்று தான் பைபிள் சொல்லுகிறது. புரிந்து கொண்டீர்களா? சில வேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், இதுவரை எங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலையே, ஆண்டவர் எங்களுக்கு ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு நினைத்துட்டு இருக்கலாம். இந்த நாள் ஒரு பொன்னான நாள். இந்த நாளிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை செய்ய போகிறார். அது எப்படிப்பட்ட அதிசயங்கள்? எண்ணி இனி முடியாது. நீங்கள் அதாவது ஆண்டவர் செய்திருக்கிற அதிசயங்களை நீங்கள் நினைத்து பார்த்தீங்கன்னா, அதை தியானித்து பார்த்தீங்கன்னா, எத்தனை செய்திருக்கிறார்னு சொல்லி நீங்கள் அதை கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களால் கணக்கு பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலையில், உங்கள் வியாபாரத்தில், உங்கள் படிப்பில், உங்கள் தொழிலில் ஆண்டவர் செய்ய போகிறார். கண்டிப்பாக செய்வார். நீங்கள் ஊழியம் செய்து கொண்டு இருந்தீங்கன்னா கூட, எங்கள் ஊழியத்தில் அற்புதமே நடக்கலையே, யாருமே சாட்சி சொல்லலையே, ஒரு சாட்சி கூட எழும்பலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்கன்னா, இன்று முதல் உங்கள் ஊழியத்தில் கர்த்தர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து ஆத்துமாக்களை சந்திக்க போகிறார். ஆத்துமாக்களை தேவ சமூகத்தில் கொண்டு வரப்போகிறார். உங்களுக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேற்றப்பட போகிறது. நம்புவீங்களா? விசுவாசிப்பீங்களா? இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற எங்கள் அன்பு தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் இதுவரையிலும் எதுவுமே நடக்கலை. ஒரு அதிசயத்தை கூட நாங்கள் இன்னும் பார்க்கலை, ஒரு அற்புதத்தை கூட நாங்கள் பார்க்கலன்னு யாரெல்லாம் கண்ணீர் நிற்கிறாங்களோ, இந்த நாளிலேயே ஒரு அதிசயத்தை கண்டிப்பாக செய்து இந்த நாளிலிருந்து உடைய பிள்ளைகள் தொடர்ச்சியாய் எண்ணி முடியாத அளவிற்கு வாழ்க்கையில் பலத்த அதிசயங்களை நீர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வியாதிகள் விலகட்டும், பிசாசின் போராட்டம் விலகட்டும், சமாதானம் கிடைக்கட்டும், செழிப்பு உண்டாகட்டும். உடைய பிள்ளைகளுக்கு அவருடைய நன்மைகள் அனைத்தும் வரட்டும், வழிகள் திறக்கட்டும். அப்படிப்பட்ட காரியத்தை கண்டு ஆண்டவர் எங்களுக்கு நிறைய அதிசயங்களை செய்தார் என்று உடைய பிள்ளைகள் வர நாளில் சாட்சி கொடுக்கத்தக்கதாய் நீர் கிரியை செய்யும்படியாய் உடைய ஊழியக்காரன் மன்றாடி ஜெபிக்கிறேன். நீர் ஜெபத்தை கேட்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். வியாதிப்பட்டவர்களை தொட்டு இப்போது குணமாக்குவீராக. குறிப்பாக ஆண்டவரே, இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொருவரையும் உடைய ஊழியக்காரன் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். குறிப்பாக இன்றைக்கு இந்த ஜீவார்த்தை கேட்டு கமாண்டில் ஆண்டவரே, பிள்ளைகளுடைய விடுதலைக்காக, சுகத்துக்காக, சமாதானத்துக்காக, ஆசீர்வாதத்திற்காய், பாதுகாப்புக்காய், ரட்சிப்புக்காய் யாரெல்லாம் ஜெப குறிப்புகளை போடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அற்புதங்களை செய்யும்படியாய் உம்முடைய ஊழியக்காரன் மன்றாடி ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்துவிட்டீர், அதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.